வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேலேஷன் கேம்பில் வேலேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெர்ஷன் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 HSC ஃபர்ஸ்ட் இயர் +1 மார்ச் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான கீ ஆன்சர் இங்கிலீஷ் மீடியம். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் இருக்குது. ஏ டைப் பி டைப் 1 மார்க்கான ஆன்சர் கீ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் கீழே இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களா? 1 மார்க்கில் 20க்கு எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விட நான் தமிழ் மீடியத்துக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இதில் ஆன்சர் இனி 7 ஆஃப் த கொஷின் நம்பர் 30 வந்து கம்பல்சரி. கூட்ஸ்னால் என்ன? இன் இன்கம்ஸ் த டேர்ம் ஆஃப் கூட்ஸ் இம்பல்சஸ் ஃபார் டேர்ம் ஆஃப் சர்வீஸ் ஆல்சோ அன்லெஸ் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் அதர்வைஸ். ஆர் இந்த டெஃபினேஷன் நீங்கள் எழுதலாம், ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதலாம். ஆர் டிரான்ஸ்ஃபரபிள் ஓன் பை த சம் பர்சன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட்னா என்ன? காஸ்ட் ரெஃபர் டு ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் காஸ்ட் ஆஃப் ரிலேஷன் டு 1 ஆர் மோர் ப்ரொடக்ஷன். செல்லிங் காஸ்ட்டு. ஸோ செல்லிங் காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்னு எழுதினாலே போதும், 2 மார்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வேல்யூஷனில் சொல்லியிருக்காங்க. லேபர்னால் என்ன? ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன? நெக்ஸ்ட்டு வந்து கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ், நாமினல் வேஜஸ் ஆர் மணி வேஜஸ், ரியல் வேஜஸ், டைம் வேஜஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 7 × 3 21. டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்வீஸ் என்னென்ன இருக்குது? மார்ஜினல் ரெவென்யூன்னா என்ன? நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு ஸ்டோரேஜ். அதே மாதிரி ரிஸ்க் பியரிங் தியரிஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு, டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகாப்ஸ்ட், ரெமடிஸ் ஆஃப் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன இருக்குது? சப்சிடி ஆக்குபேஷன், ரூரல் ஒர்க்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம், இன்டகிரேஷன் ஃபெசிலிட்டி, ரூரல் இன்டர்ஸ்டேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கேரக்டர்ஸ் ஆஃப் லேபர் பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது 3 பாயிண்ட் எதனா போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக். இதில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்கும், ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரெண்டுக்குமே 2 மார்க் பிரித்து வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க 5 மார்க்கில். ஸோ இப்படி தான் கீ ஆன்சர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லா ஆஃப் டிமாண்ட் வந்து என்னென்ன இருக்குது? ஸோ இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மின் ஃபார் அண்டர் பர்ஃபெக்ட் கன்சூஷன்னா என்ன? லா ஆஃப் ரிட்டர்ன் ஸ்கேல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் அண்டர் மோனோபாய் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பிளான் பொறுத்த வரைக்கும் எனி 5 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கனாமி 7 பாயிண்ட்டு. கன்சியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. காஸ்ட் கான்செப்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மணி காஸ்ட்டு, ரியல் காஸ்ட்டு, இந்த மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கான்ட்ரிபியூஷன் ஐடியா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலேஷன் கேம்ப் மார்ச் 2025க்கான இப்போ வேலேஷன் போகக்கூடிய கீ ஆன்சர் இதுதான். இந்த கீ ஆன்சரை போய் வச்சு தான் வேலேஷன் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். குவாலிட்டிஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், மீனிங் ஆஃப் பாப்புலேஷன், டென்சிட்டி, அர்பனைசேஷன், செக்ஸரேஷன், இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டு, மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, பர்த்து, லிட்ரஸி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். தேங்க்யூ.